ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல காரசாரமான நாட்டுக்கோழி வறுவல் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு கூடவே கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். 30 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் நம்ம ஆட் பண்ணி கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் நான் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கர்டு உள்ள சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதுல ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் பெப்பர், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஃபைனலா இதெல்லாம் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதுல ஆல்ரெடி மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க நாட்டுக்கோழி உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழி கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் தான். நீங்க குக்கர்ல ஒரு விசில் வச்சு கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த நாட்டுக்கோழி வறுவல் கொஞ்சம் ட்ரையா வேணும், அதனால நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது அப்படியே ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி மேல கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவி விட்டுக்கிறேன். பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருந்ததுங்க. பப்பா, இது ஒரு டேஸ்ட் பத்தி சொல்ல வார்த்தையே இல்லைங்க. வேற லெவலா இருந்தது. மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.